வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? ப்ராப்பர் லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான். அப்படியே 6 வருஷம் போயிடுச்சு. எங்க இருந்து வந்தது அந்த லவ்? கொச்சின்ல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதனால வந்து எனக்கு என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டும் ஒர்க் பண்றதுல ப்ராப்ளம் இல்லை. தீபாவுக்கு எல்லாரும் மேலேயும் ரொம்ப பாசம் இருக்கும். அர்த்திகாவுக்கு ரொம்ப பாசம் இருக்கும். மற்றபடி வந்து தீபா ரொம்ப பாவம். அடிச்சிடும் அப்படி சொல்ற. அதான் இருக்கிற முன்னாடி இருக்கிறவங்கள பொறுத்து இருக்கும். நம்ம கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண. கார்த்திக் அவர்கள் சிரிக்கிறாரா நீங்க சொல்றீங்க? இல்ல நீங்க பாக்குறது இருக்கிற விஷுவல் மட்டும் நீங்க பாக்கணுங்க. பின்னாடி இருக்கிற விஷயங்கள் நீங்க பாக்கல. நான் சொல்றது என்னன்னா பாக்குற கண்ணில தான் இருக்கு. நம்ம நல்லபடியா பாக்கணும்னு நினைச்சாங்கன்னா இல்ல இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான். மத்த ஆர்டிஸ்டே நம்மள கம்பேர் பண்ணி பேசக்கூடாது இல்லை. ஏன்னா டெலிவிகர நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு சீரியல் வந்து ஃபேவரட்டான பர்சனுக்கு தான் இருக்கும். அர்த்திகா அவர்கள் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போதான் சீக்வன்சஸ் எல்லாம் பயங்கர சூடு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். சீரியலாக பார்க்கும்போது கார்த்திக் அவர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இப்போ ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்கு சீரியலில். ஸோ ஃபார் நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? What have you learned? ஒரு 1 year மேலே ஆயிடுச்சு இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு. என்ன சொல்லணும், இப்போது அந்த ஒரு 1 monthல ஃபஸ்ட் இருந்த அதே மாதிரி தான் இருக்குது. 1 year போனதே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போது அதே மாதிரி ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் கூட இந்த ஏற்று பார்த்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் கூட இருந்தாலும் என்ன எதுக்குமே டைம் இல்லை. இங்கே வந்தாங்கன்னா எப்போவுமே வந்து ஷூட்டிங் 15 நாள் ஷூட்டிங்னாலும் நமக்கு சண்டே டெலிகாஸ்ட் இருக்குது. அதனால வந்து ஃபுல் டைம் இங்கே தான் இருக்குது. மாதம் பூரா இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி சொல்லணும்னு தெரியல. ரொம்ப 1 year வந்து 1 year மாதிரியே தெரியல. அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு. 1 year போச்சா அப்படி இருக்குது. ஓகே, ரிசப்ஷன் எப்படி இருக்கு? மக்கள் உங்களை இப்போ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ஏதாவது கிரேசியஸ்ட் ஃபேன் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கா? அப்படிலாம் கிரேசி அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வரும்போது நிறைய நெகட்டிவெல்லாம் இருந்துச்சு. இப்போவும் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது வெளியிலலாம் போனாங்கன்னா தீபா தானே, தீபா எப்படி இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு அடிப்பட்ட சீனு பண்ணின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐயோ தீபா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன ஐயோ காயம் இருக்கா அப்படி அந்த மாதிரி தான் அவங்க என்ன சொல்லலாம். அது வந்து சீரியலு அதில் அடிப்பட்டது அப்படி இல்லாமல் நமக்கு ஏதோ ஆச்சு அப்படியே. ஆமா ஆமா, அது மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் ஏத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக நீங்க செட்டுக்கு வந்ததுக்கும் இப்போதுக்கும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதுதான் நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க. பட் அதை தாண்டி அப்போ இருந்த நம்மளுடைய அர்த்திகாக்கும் இப்போ இருக்க அர்த்திகாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆக நீங்க பாக்குறீங்க? அப்போ இருந்த அர்த்தியாவுக்கு இப்போ இருந்த அர்த்தியாவுக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸாக எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அப்போ இருந்த அர்த்திகா எப்படியோ அது என்ன எங்கிட்ட கேட்குறத விட மற்ற கோ ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்டால் அவங்கள தான் இந்த ஆன்சர் கரெக்டாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டீமில் இருக்கிற வேறு யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இருந்த அர்த்திகா இப்படி, இப்போ இருக்கிற அர்த்திகா இப்படின்னு. எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்கு. அந்த அப்போ பெருசாக எதுவுமே இல்லை. இப்போவும் அதே மாதிரி தான். அன்னைக்கு ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் என்னோட எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்புறம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு கூட எல்லாம் வந்து ஒர்க் விஷயத்துல சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கு. ஓகே, வீட்டில் என்ன சொல்கிறாங்க? ஒரு வருஷம் டவுன் தி லேன் இப்போ வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னால் அவங்கள தனியாகவே ரசிக்கக்கூடிய எக்கச்சக்கமான ரசிகர்களும் இருக்காங்க. ஸோ வீட்லேயும் இதெல்லாமே பார்த்துருக்காங்க. உங்களுடைய சீன்ஸாக இருக்கட்டும், வீட்டிலேருந்து எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுடைய சீன்ஸ் நோட் பண்ணி இந்த விஷயங்கள் எப்படி மாற்றிக்கலாம், இல்லை இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்கிறது உண்டா? அம்மா எப்போவுமே வந்து எது தப்பு இருக்கோ எப்படி அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, இந்த மாதிரி விஷயத்தில் நல்லா இல்லை, இது இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படிதான் சொல்கிறத தவிர இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி ரொம்ப ஃபீலாக இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ இந்த மாதிரி இருக்கு மம்மி, இந்த மாதிரி சிச்சுவேஷனாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது அப்போ வந்து நம்ம டவுன் ஆகாமல் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீ அன்னைக்கு அது பண்ணலாம், ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படி இப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணும். மற்றபடி வந்து எப்போவுமே இந்த மாதிரி என்னெல்லாம் தப்பு இருக்கோ அது சின்ன தப்பாக இருந்தாலும் அது நோட் பண்ணி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, இனிஷியலாக ஐ திங்க் உங்களுடைய சீரியலுடைய ப்ரோமோ வரும்போதெல்லாம் ரொம்ப பாவமான ஒரு தீபாவாகவே நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேட்ஸ் எல்லாம் உடஞ்சு நிறைய பரிமாணங்களில் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் எப்படிப்பட்ட தீபாவாக எதிர்பார்க்கலாம்?
தீபா வந்து ஆக்சுவலி ரொம்ப போல்டான பொண்ணு தான். ஆனால் வந்து வில்லேஜில் இருந்து வந்ததுனால இருக்கிற சூழ்நிலை வந்து அமைஞ்ச சூழ்நிலையெல்லாம் இருக்குல்ல, மீன்ஸ் கல்யாணம் பண்ண சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஒரு என்ன போய் கல்யாணம் பண்ணி வந்திருக்கு, அந்த மாதிரி தான் ஏமாற்றி பண்ணியிருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம போல்ட்னஸ் நமக்கு காட்ட முடியாது இல்லை. நம்ம என்ன போல்டாக காட்டணும், இவங்க வந்து கல்யாணம் பண்ணி உட்கார்ந்ததும் இல்லாமல் திமிரு வேலையா, அந்த மைண்ட் செட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து அமைதியா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி தீபா போல்டு தான், கொஞ்சம் கொஞ்சம் போல்டு தான். போக போக எனக்கு தெரிஞ்ச கேரக்டர் வெளியில வரும், கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரும். ஆமா, வந்துட்டு சந்திரமுகியாக மாறுவீங்க அப்போ, தெரியாது. பட் தீபாக்கும் அர்த்திகாக்கும் இருக்கக்கூடிய காமன் கிரவுண்ட்ஸ் இல்லை இந்த குவாலிட்டிஸ் வந்து என்னால ரிலேட் பண்ணிக்க முடியும் அந்த கேரக்டரோட அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? தீபாவுக்கும் அர்த்திகாவுக்கும் எல்லாரும் மேலே பாசம் இருக்கும். அது தீபாவுக்கு எல்லாரும் மேலேயும் ரொம்ப பாசம் இருக்கும், அர்த்திகாவுக்கு ரொம்ப பாசம் இருக்கும். மற்றபடி வந்து தீபா ரொம்ப பாவம். தீபா மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். பிகாஸ் வந்து சம்டைம்ஸ் தீபா நான் டைரக்டர்கிட்டே சொல்லுவாங்க சில டைம்ல எல்லாம் வந்து தீபாவுக்கு வந்து ரொம்ப கேவலமாக வந்து இப்போ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறவங்க இருக்கலாம், அவ்வளோ கேவலமாக பேசினாலும் அமைதியாக பேசாமல் உட்காந்துட்டு இருக்கு சில டைம்ல எல்லாம். ஏன் மீன்ஸ் அர்த்திகா இருந்தாங்கன்னா மூஞ்சி அப்படி இருக்கு, நமக்கு கோவமா வரும் இல்ல, அது கூட எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி இல்லாம வந்து பாவமா மூஞ்சி வச்சுட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சில டைம்ல அந்த டயலாக்ஸ் கேட்கும்போது நமக்கே தெரியும்ல. இப்போ ஆனா வந்து சீன்ல அந்த மாதிரி வரல, கோமாதான் பேசி இருக்கு, அதனால கொஞ்சம் நிம்மதி. ஓகே, ஓரளவுக்கு வெளியில காட்டியிருக்கு. சீன்ஸ்ல வந்து வருது, வர எபிசோடு தான் இந்த மாதிரி. இங்க வந்து உன்னோட ஃபேமிலியில வந்து என்ன சாப்பாடு வந்து என்ன சொல்ல, அந்த சாப்பாடு வேற இன்னொரு வீட்டுல வந்து நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு என்ன சொல்ல, வெட்டி சாப்பாடு ஏதோ சொல்லும் இல்ல, தண்டச்சோறு மாதிரிதான் இருக்கும், அந்த மாதிரி சாப்பிடுற அப்படிலாம் சொல்லி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது கூட ஒரு அளவுக்கு அமைதியா அந்த அந்த சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் நம்மளே சொல்றது ஓகே, நம்ம ஃபேமிலியே சொன்னாங்கன்னா வந்து காமா பேசலை, கொஞ்சம் ஓகே ஒரு அளவுக்கு பேசிட்டாங்க. நான் நல்லா இருந்தாங்கன்னா என்னோட ஃபேமிலி எல்லாம் சொன்னாங்கன்னா அவ்வளோ எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அடிச்சிடும் அப்படி சொல்ற, அதான் இருக்கிற முன்னாடி இருக்கிறவங்கள பொறுத்து இருக்கும், நம்ம கிட்ட எப்படி பிஹேவ் பண்ற. நீங்க டென்ஷனா இருந்தா பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. சாஃப்டா பேசிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கேட்க ஒரு மாதிரி மூக்கெல்லாம் பொடப்பாகி ஒரு மாதிரி பயமா இருக்கு அர்த்திகா. இல்ல அப்படி இல்ல, என்ன சொல்லணும்னா இப்போ நிறைய விஷயங்கள்ல இந்த விஷயம் சொல்லலாம். ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கு முன்னாடி இருந்து நம்ம கிட்ட பிஹேவ் பண்ற இதை பொறுத்து தான் இருக்கும் நம்ம எப்படி பிஹேவ் பண்றது. புரியுதா? இப்போ நீங்க வந்து எங்கிட்ட நல்லா பேசினாங்கன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட மோசமா பேச போறேன்? நீங்க என்கிட்ட பேசுற விதம் ஒன்று இருக்கு, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ற விதம் ஒன்று இருக்கு. சும்மா ஒரு ஆளை போய் நம்ம வந்து நோண்டிட்டு இருக்க மாட்டேன். சும்மா இருக்கிற வந்து நம்மள நிறைய டைம் நோண்டிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு நாள் நம்மளால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? சில விஷயத்துல சொல்லணும்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க இவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அவங்க ஒரு மினிட்ல வந்து பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்து போறாங்க. இல்லைன்னா வந்து இதுக்காகவே வந்துட்டு நமக்கு ஒரு நெகட்டிவ் பண்ணி அந்த நெகட்டிவை வந்து டார்கெட் பண்ணி சொல்றது அப்படி ஒன்று இருக்கு. இல்லை இவங்களே வந்து இந்த மாதிரி பேசணும் இவங்களை இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம அமைதியை பார்த்துட்டு பண்றவங்கெல்லாம் பண்ணிட்டு போகட்டும் அந்த மைண்ட் செட்ல இருக்கணும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம ரிப்ளை கொடுத்துட்டாங்க எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும்? புரியுதா? எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும், எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும்? மேபி நம்ம ஒரு ரிப்ளை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது இன்னும் வந்து சரி அவங்க கொடுத்தெல்லாம் இன்னும் கொடுக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க நினைப்பாங்க. நம்ம அமைதியாக போகிறதுக்கு எப்போவுமே அமைதியாக போக முடியாது. புரியுதா? சில டைம்ல வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபிசிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம வந்து அந்த மெசேஜ் பார்க்கும் நமக்கு எப்படி இருக்குன்னா அது சத்தியமாக கோவமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்ம ஐயோ தீபா பாவம் சரி அவள் எல்லாமே பார்த்துட்டு அமைதியாக அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. எல்லாருக்குள்ளே ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், ஆனால் அது எல்லாருக்கிட்டையும் காட்ட மாட்டேன், அதுதான் உண்மை. ஆக்சுவலி நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப ட்ரூ தான். யார் நம்மக்கிட்ட எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம திருப்பி இருக்க முடியும். வெரி வெரி ட்ரூ. பட் ஆனால் ஐ திங்க் இதே சீரியல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கும்போது ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட் இருந்தது. இப்போ பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டியும் வந்திருக்கு. இந்த முதல் ப்ராஜெக்டாக இருந்தால் கூட சீரியலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இப்போ அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ரெண்டு லேனுக்கு என்ன பதிலாக இருக்குது?
ஃபஸ்ட்டு வரும்போது என்னன்னா சீரியலே எனக்கு தெரியல. முன்னாடி மூவி பண்ணியிருக்கு. அது இல்லாமல் சீரியலை பற்றி அவ்வளோ தெரியாது. அப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட்டை விட ஒரு பயம் இருக்கும், எப்படி இருக்கும். ஏன்னா வந்து ஃபேமிலி மூவினா தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ பேர் போய் பார்ப்பாங்க, அது நம்ம கையில் இல்லை. சீரியல்லாம் மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக உட்காந்து பார்ப்பாங்க. அதில் இப்போ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கும் பிடிக்கணும்னு இல்லைல்ல. இப்போ என்னோட கண்ணில் பாசிட்டிவாக இருக்கிறது இன்னொரு ஆள் கண்ணில் நெகட்டிவாக இருக்கலாம். அப்போ அவங்க அதை எடுக்கிற ரீதியில் தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, பட் ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ என்னன்னா இப்போ இந்த 1 year ட்ராவல் பண்ணியிருக்குல்ல, ஸோ இந்த 1 yearல நமக்கு புரிஞ்சிச்சு. நம்ம சிலவங்க வந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நல்லது பண்ணாங்கன்னா ஏற்றுக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நல்லது நம்ம மோசம் இல்லை, நல்லது பண்ணாலும் அது நெகட்டிவாக கன்வே ஆகிற, நம்ம நல்லது பண்ணிட்டு கூட அது ஆமாம், அது அவங்க எடுக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி கார்த்திக் அவர்களுடைய தொடர்ந்து நம்ம சீரியல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எந்த சீரியல் அவர் நடித்தாலும் ஹிட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ ஃபேன்ஸ் கார்த்திக் அவர்களுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களோட நீங்கள் இணையும் போது ஒரு பிளாக் பஸ்டராக மாறி உங்களுடைய பேரும் டைட்டில் இருக்குது, உங்களுக்கும் இப்போ எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ 2 பேரும் சீன்ஸ் வந்து இப்போ நடிக்கும்போது ஏதாவது இன்புட்ஸ் போடுறதோ இல்லை ஹோம்ஒர்க் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? இல்லை, நாங்கள் 2 பேரும் சீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம அவங்க கூட இல்லை. இப்போ சுபா மீன்ஸ் ஐஸ்வர்யா கேரக்டர் இருக்குல்ல, நீங்கள் பார்க்கும்போது அது வில்லி தீவா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம எல்லாம் வரும்போது அது இங்கே செட்டில் வந்து நீங்கள் ஒரு டே வந்து பிடிஎஸ் மாதிரி ஷூட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்கு டேரக்டர் எல்லாம் படாப்பாடு விடுவாங்க. நாங்கள் டேரக்டாக பார்க்கும்போதே நாங்கள் சிரிச்சிடுவோம், முறைச்சிக்கிட்டு இப்படி பார்க்கும்போதே நாங்கள் சிரிச்சிடுவோம். ஆமாம் ஆமாம், அது இப்போ கார்த்திக் கூடியா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. சில சீன் எல்லாம் பண்ணும்போது அப்படியே வந்து நம்மளே அறியாமே நம்ம சிரிச்சுக்கிட்டே நிற்பாங்க. கார்த்திக் அவர்கள் சிரிக்கிறாரா? ஆமா சொல்றீங்க. அவரை நாங்கள் சீரியலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரக்கடாகவே பார்க்குறோம். எல்லா சீரியல்லையும் ப்ரோமோலையும் இருக்கட்டும், இல்லை அந்த டைட்டில் போஸ்ட்லேயே இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி ரக்கடாகவே இருப்பார். சிரிக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஆச்சரியம். இல்லை இல்லை, நீங்கள் பார்க்குறது இருக்கிற விஷுவல் மட்டும் நீங்கள் பார்க்கணுங்க, பின்னாடி இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்க்கல. நம்ம என்ன என்ன இப்போ யாராச்சும் சிரிச்சுட்டாங்கன்னா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்தாங்கன்னா அப்படியே அதை கட் பண்ணி நெக்ஸ்ட்டு ரீடேக் எடுக்கும் இல்லை. ஸோ நீங்கள் ரீடேக் எடுக்கிற அந்த பர்ஃபெக்டாக இருக்கிற விஷுவல் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறது. மற்ற எல்லாமே வந்து அதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லைல்ல. ஸோ இங்கே ஒரு என்ன சொல்லணும், ஒரு ஜாலியாக தான் இந்த செட்டு போயிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அப்போ வந்து உங்களுடைய ஷூட்டுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு நாள் வந்து பிடிஎஸ் எடுக்கிறோம். அதில் உங்களுடைய ஃபேன்ஸ்க்கும் சரி கார்த்திக் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கும் இல்லை, நமக்கு தெரிஞ்சு நீங்க எடுத்தாங்கன்னா நம்ம வந்து அமைதியாக தான் இருக்கும். நமக்கு தெரியாம நீங்க வந்து எடுக்கணும், அப்பதான் கரெக்டாக தெரியும். டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிருக்குல்ல, அது மாதிரி அங்கே வச்சு எடுத்து என்னென்ன ஃபன் பண்றீங்கன்னு நாங்கள் பார்க்க போறோம். ஏதாவது ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணும்போது நம்மளே அறியாமலே ஒரு ஜோக் பெரிய ஜோக் ஆகி பயங்கரமா சிரிச்சு அப்படி ஒரு சீன் சொல்றதுக்கு இல்லை, நிறைய சீன். எல்லா சீன்லுமே இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்து இப்போ எல்லாம் வந்து ஃபேமிலியில பெரிய சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அம்மா மிஸ்ஸிங் ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் அன்னைக்கும் அண்ணனுக்கும் சண்டை. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அப்படியே நிற்கும். சில சீன்லாம் பார்த்தாங்கனாலும் தெரியும். நம்ம நீங்கள் கிளாஸில் பார்க்குற சீன்ஸ் எல்லாமே வந்து இப்போ என்னோட கிளாஸ் ரியாக்ஷன்ஸ் மற்றவங்களோட அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எதுவுமே அப்படி சிரிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. பட் வைட்ல எல்லாருமே அந்த கூட்டமே இருந்தா அந்த ஃபேமிலியே வந்தாங்கன்னா அந்த டேக் ஒரு 5-6 எல்லாம் போயிடும். ஏன்னா வந்து யாராச்சும் ஒரு ஆள் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கனால கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே சிரிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒரு மலையாளி இல்லையா? இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ் மக்கள்கிட்ட வரக்கூடிய லவ்வா இருக்கட்டும், இல்லை தமிழ் மக்களுக்கு நீங்க இந்த லவ்வுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்ததுன்னா அது என்னவாக இருக்கும்? தமிழ் மக்கள்கிட்ட நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ என்ன சொல்லணும், ஒரு 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 விஷுவல் இப்போ வந்து தமிழோட இன்ஸ்டா பேஜில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் ஏதாச்சும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. பேடாக கமெண்ட் பண்ணுறவங்கள பற்றி ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் சப்போர்ட் பண்ணுறவங்கள பற்றி பேசுகிறேன். அது வந்து எப்படின்னா பேடாக பேசுகிறவங்க இப்போ இன்னைக்கு வந்து சீனியரில் நம்ம இல்லை வச்சுக்கோ. நான் இப்போ லாஸ்ட் மந்த் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலில் இஷ்யூ ஆகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து ஷூட்டிங் வந்து நமக்கு 15 to 30 தான் நம்ம டேட்டு. 13 வரைக்கும் எனக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ஆகணும், இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கு. இங்கேருந்து போனதே ஷெட்யூல் பிரேக் பண்ணி போனதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கு. இது எதுவுமே ஆடியன்ஸுக்கு தெரியாது. நான் 13 வந்து டிஸ்சார்ஜ் ஆகி 13 வந்து கிளம்பி நான் இங்கே ஷூட்டுக்கு வந்திருக்கேன். ஆனால் வந்து அதில் வந்து பேட் கமெண்ட்ஸ் போகிறேன். அவங்க வந்து கல்யாணம் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கூட சுற்றிட்டு இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. என்ன அங்கே நடக்கிறதுன்னு கூட தெரியாமல் நம்மளை அவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க. வந்த பிறகு சரி, வந்த பிறகாவது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தாங்கன்னா அதுக்கு வந்து சரி வந்திருக்கு, இனிமேல் இவளுக்கு தான் சீன் வைப்பாங்க அப்படி சொல்லி அதில் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறவங்க இருக்கு. திருப்பி வந்து சரி
இல்லைன்னா வந்து ஆக்டிங் இவ என்ன ஆக்ட் பண்ணிருக்கு சும்மா தானே நின்றுட்டு இருக்கு அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க இருக்கு. காஸ்டியூமை பத்தி தப்பா பேசுறவங்க இருக்கு, ஹேர் ஸ்டைலை பத்தி தப்பா பேசுறவங்க இருக்கு, மேக்கப்பை பத்தி. நான் சொல்றது என்னன்னா பாக்குற கண்ணில் தான் இருக்கு. நம்ம நல்லபடியா பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா இல்ல இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான், மற்ற ஆர்டிஸ்டையும் நம்மளே கம்பேர் பண்ணி பேசக்கூடாது இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ என்னோட கேரக்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும், தீபா கேரக்டர் ரொம்ப புவர் ஃபேமிலில இருந்து வந்திருக்கு. எவ்வளோ பெரிய வீட்டுக்கு போனாலும் அந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ற சில விஷயங்கள் இருக்கும். அவங்க காஸ்டியூம்லா இருக்கட்டும், ஜுவல்ஸா இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்ட் போடுற மாதிரி போட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க ஃபேமிலியிலே கதையிலே ஆல்ரெடி சொல்றாங்க இந்த மாதிரி இவ வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கு. ஸோ என்னோட அந்த ஹேர் ஸ்டைல் இல்லைன்னா நான் போடுற ஜுவல்ஸ், சாரீஸ், காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுல எல்லாமே அந்த ரிச்னஸ் நான் காட்டுனா அவங்களுக்கும் அவங்க சொல்றதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அவங்க புரியுது உங்களுக்கு? அதே அப்ப நம்ம ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஃபாலோ பண்ற விஷயத்தையே வந்து தப்பா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிற விதத்துல தப்பு இருக்கு. புரியுதா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா கதை போடுறது வந்து ஒரு நம்ம ஸ்டோரி வந்து கொண்டு போகிறது நம்ம கையில் இல்லை, எந்த ஆர்டிஸ்ட் கையிலும் இல்லை. யாராக இருந்தாலும் எந்த ஆர்டிஸ்ட் கையில் இல்லை, அது ஸ்கிரிப்ட் ரைட்டர் கையில் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களே கன்வே பண்ணணும். நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து தான் வைப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி பண்ற இல்லை, நீங்க வந்து லீவ் எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. மந்த்லி ஒரு 20 days இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. 10 days தான் நம்ம கேரளாவில் போகிறோம். அந்த 10 days-ஆவது நம்மளோட நிம்மதியாக இருக்க விடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? புரியுதா? நமக்கு வந்து 15 days தான் நம்ம ஷூட்டிங் டேட்டே சொல்லியிருக்காங்க. அந்த 15 days-ல நம்ம 20 days வந்து இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நம்ம மாசம் பூரா நம்ம இங்க இருக்க முடியுமா? எந்த இதுல வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிற அந்த லவ் ரொம்ப பிடிச்சவங்க இருக்குல்ல, அவங்க வந்து இதுக்காக ரொம்ப போராட்டம் பண்ணுவாங்க. அதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது ரொம்ப நம்ம அது சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இவங்க வந்து அதுக்காக போராடி அவங்களுக்கு கீழே ரிப்ளை பண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நமக்காக பேசுறதுக்கு ஆள் இருக்கு. சரி, அப்ப நம்ம மைண்ட் தாட் என்ன, சப்போர்ட் பண்றதை விட புரிஞ்சுக்கிற ஒரு ஆளாவது இருக்குல்ல, அது போதும். அந்த மைண்ட் செட் தான் இருக்கு. இவங்களை எல்லாரையும் நமக்கு திருத்திக்கிட்டு நம்மளால முன்னாடி போக முடியாது. ஸோ புரிஞ்சவங்க ஒரு ஆள் இருந்தாங்கனாலும் அது நிம்மதி தான். ஒரு ஆளுக்காவது புரியுது இல்லை, அது போதும். அந்த மைண்ட் செட்டு தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப அன்பா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்களே சொல்லியிருந்தீங்க கான்வர்சேஷன் பேசும்போது கல்யாணத்தை பற்றி அண்ட் உங்களுடைய ஹஸ்பண்டை பற்றி. ஸோ ஐ வில் லைக் டு எக்ஸ்டெண்ட் தட் கான்வர்சேஷன். ஸோ எப்போவுமே ஒரு முதல் சீரியல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கடுத்து என்ன சீரியல், அடுத்த ஒரு 4 சீரியல், அதுக்கப்புறம் படம், இப்படின்னு சொல்லி ரொம்ப விகரஸாக கெரியர் ஃபோக்கஸ் பண்ணி தான் பல ஹீரோயின்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். பட் ஆனால் முதல் சீரியல்லையே கல்யாணம் அப்படின்னு சொல்லி பர்சனல் லைஃப்பையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பட் அது ஒரு போல்டான டெசிஷனும் கூட. ஸோ அந்த டைம் அவருடைய மைண்ட் செட் என்னவாக இருந்தது? ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? கல்யாணம் ஆக்சுவலி வந்து கல்யாணம் நான் இங்கே சீரியலுக்கு வரதுக்கு முன்னாடியே பண்ணலும். சீரியலுக்கு வரதுக்கு முன்னாடியே இங்கே சீரியலுக்கு வந்தது டக்குன்னு எடுத்த ஒரு முடிவு சீரியலுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து 2 years கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம், 2 years கழிச்சு மேரேஜ் பண்ணி அப்படியே லவ் மேரேஜ் தான். அப்படியே 6 வருஷம் போயிடுச்சு. அப்போ இன்னும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குல்ல. இப்போ வயசும் முன்னாடி போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அவங்களுக்கு ஆஃப்டர் இது முடிச்சாலும் நல்ல ஒரு சீரியல் இன்னும் கிடைச்சாலும் கண்டிப்பா பண்ணணும். நமக்கு இப்போ இருக்கிற இது எப்பவுமே இருக்காது. ஸோ கிடைக்கிற சான்சஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆளு தான். இப்போ டக்குன்னு ஒரு ஆளை பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது இல்லை. ஸோ அதனால வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மூவியில இருந்து இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அதனால வந்து எனக்கு என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டும் ஒர்க் பண்றதுல ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் கல்யாணம் பண்ண என்ன பிரச்சனை? எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? எங்க இருந்து வந்தது அதெல்லாம்? கொச்சின்ல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். அவங்க அங்க வந்து அவங்களோட ஒர்க் விஷயமா வந்து 5 years. எவ்வளவு வருஷம் பின்னாடி? 6 வருஷம் முன்னாடி. 6 years back. ஆமா. ஓகே. அப்போ வந்து ஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க வந்து ஹிந்து, நான் கிறிஸ்டியனு. ஆமா, அப்போ வந்து ஃப்ரெண்டா இருந்து நல்லா பேசினேன். இப்போ நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் வரும்போது அவங்க மென்டலி ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு அதுதான் இப்போவும் நான் அதான் சொன்னது. இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்றது, அவங்க என்னோட ஒர்க் விஷயத்துல இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட. அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணு, அதில் என்ன பிரச்சனை இருக்கு. மற்றவங்க இப்போ சினி இண்டஸ்ட்ரினாலே மற்றவங்க ரொம்ப தப்பா நினைப்பாங்க. இதை பத்தி தெரியாத இருக்கிறவங்க
இங்கே ஏதோ பெருசா நடக்குது, ஆர்டிஸ்ட்னா ரொம்ப தப்பு, அவ இப்படிதான் வந்திருக்கும் அப்படிதான் நிறைய கமெண்ட்ஸ் போடுறவங்க நிறைய பேர் இருக்கும், அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் என்ன, அவங்களெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், உனக்கு சுத்தி இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குல்ல அவங்களுக்கு தெரிஞ்சா போதில்லை, எல்லாரையும் புரிய வச்சுட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது, எல்லாரையும் புரிய வச்சாலும் அவங்களுக்கும் புரியணுன்ற இது இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு என்ன கரெக்டாக இருக்கோ அது பண்ணிட்டு போங்க. அப்போவே சப்போர்ட் ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டாக இருக்கும்போதே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும், இவங்க லைஃப்ல இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் மம்மிக்கிட்ட பேசினேன், அவங்க சொன்னேன் காஸ்ட் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு, ஹிந்து கிறிஸ்டனாக இருந்ததுனாலே ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்ல பையன், உனக்கு பிடிச்சிருக்கா உன்னோட லைஃப் நீ அப்படியே முடிவு எடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக செய்கிறாரு, நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாரு, நிறைய விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுகிறதா நீங்கள் சொன்னீங்க. பட் அதை தாண்டி வந்து இப்போ ஷூட்டிங்கில் ஒரு 15-20 டேஸ் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா மீதி நாட்கள் தான் அங்கே இருக்க முடியும், அவரோட இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைமில் நிறைய ஸ்பெஷலான தருணங்களோ மொமெண்ட்ஸோ மிஸ் பண்ணுறது உண்டு. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு கல்யாணமும் இருக்கு இல்லையா? ஸோ என்னைக்காச்சும் அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் பண்ணி லைட்டாக ஃபீல் பண்ணதுண்டா? அப்படி இல்லை, நமக்கு மீன்ஸ் லவ் பண்ணும்போது ஒரு 6 வருஷம் லவ் பண்ணதுல ஒரு 5 தடவை தான் டோட்டலாக மீட் பண்ணியிருக்கோம். டெய்லி போய் சொல்லுங்க, 6 இயர்ஸ் லவ் பண்ணல 5 டைம்ஸ் தான் மீட் பண்ணிருக்கீங்களா? அவ்வளோதான் இருக்கும். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு லவ் மாதிரி கிடையாது நம்மளோட. 90s லவ் 90s லவ் தான், 90s லவ் தான். அதே மாதிரி நான் அந்த தடவை இந்த 90s லவ் கூட இல்லை, ஒரு 80s லவ்னு நினைக்கிறேன். இந்த தூது விடுவாங்க பார்த்தீங்களா லெட்டர்ஸ்ல, அந்த மாதிரி எப்பயாவது. அதனாலதான் நமக்கு இப்போ அந்த லவ் இருக்கு, டக்குன்னு போகவே இல்லைல்ல. இப்போ ஆக்சுவலி அது எப்படி எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் லவ் பண்ண நான் சொல்றேன், 6 வருஷமா லவ் பண்ணேன். அந்த 6 வருஷத்துல ஒரு 5-6 தடவை மீட் பண்ணிருக்கோம். அந்த 6 தடவை மீட் பண்ணும்போதும் கூட என்னோட ஆண்டி இருக்கும், இல்லைன்னா யாராச்சும் ஒரு ஆள் கூட இருக்கும். அந்த மாதிரிதான் லவ் பண்ணும்போது பாக்குறதே அப்படிதான் பாத்திருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5 minutes இருப்பீங்களா பேசுறதுக்கு? பேசும், நல்லா பேசுறதுல என்ன இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம், என்னோட ஊர் கோட்டயம், அவங்க ஊரு கண்ணூர். அவங்களோட ஊர்ல இருந்து என்னோட ஊருக்கு 8 hour 9 மணிக்கு டிராவலிங் இருக்கும், 8 hours 9 hours டிராவலிங் இருக்கும். ஸோ அவ்வளவு தூரம் வந்து பார்த்துட்டு போறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்புறம் வந்து இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, கல்யாணம் பண்ணி ஆன கூட டவுட்டா இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்போ இருக்கு. ஏன்னா அந்த 10 days சொல்றேன்ல, அந்த 10 daysல 3 days வந்து நான் என்னோட வீட்டுல இருக்கேன், என்னோட கோட்டை என்னோட வீட்டில் இருக்கும். மற்ற ஒரு 7 days தான் அவங்க வீட்டில் இருக்கும். அது வந்து எனக்கு என்ன சொல்லணும், ஒரு பிக்னிக்னு போட்டு அந்த மாதிரி தான் எனக்கு. நீங்களே நம்பல நமக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த? நான் மட்டும் இல்லை, அவங்களும் அப்படிதான் இருக்கு, அவங்களும் நம்பவே இல்லை. இடையில நாங்க சொல்ல நம்ம கல்யாணம் பண்ணிட்டல அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்பவே முடியல, கல்யாணம் பண்ணாலும் இது வரைக்கும் ஹனிமூன் கூட போகல. கல்யாணம் பண்ணி என்ன சொல்லணும், நவம்பர்ல கல்யாணம் ஆச்சு, டிசம்பர்ல அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சு, இந்த டெங்கு ஃபீவர் வந்து அவங்க அட்மிட் ஆயிடுச்சு. ஜனவரியில வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிட்டு, இப்போ இது ஃபுல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த போன மந்த் ஃபுல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுச்சு. அந்த 2-3 months ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்குங்க, எங்களோட எல்லாமே அங்கே தான் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கு. ஸோ ஒரு 2-3 days தான் பார்க்கறதுக்கு, டைரெக்டாக பார்க்கறதுக்கு அவ்வளோண்டு தான் இருக்கும். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?